காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்த நிலையில் அதில் பயணித்த தம்பதி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். வணக்கம் துரை வெங்கடேஸ்வரன், விவரங்கள். வணக்கம். இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே இந்த சாலையிலே சென்று கொண்டிருந்த காரானது திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவமானது இப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர்கள் தினகரன், மஞ்சுளா தம்பதி இருவரும் தங்களுக்கு சொந்தமான காரிலே தங்களுக்கு சொந்த ஊரான வேலூருக்கு சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். அந்த தினகரன் காரை ஓட்டி வந்த நிலையிலே ஸ்ரீபெரும்புதூர் பகுதியை வந்தடைந்த போது அந்த காரினுடைய முன்பக்க பகுதியிலே இந்த கரும்புகையானது வெளியேறி இருக்கிறது. இதனால் சுதாரித்துக் கொண்ட தினகரன் சாலை ஓரமாக காரை நிறுத்திவிட்டு தனது மனைவியுடன் காரில் இருந்து வெளியேறி இருக்கிறார். இந்த காரில் இருந்து வெளியேறிய தினகரன் சில நிமிடங்களிலேயே அந்த காரானது தீப்பிடித்து அளமளவன எரிய தொடங்கி இருக்கிறது. இந்த தொடர்ந்து விபத்து குறித்து ஸ்ரீபெரும்புதூர் போலீசாருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவலானது அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஸ்ரீபெரும்புதூர் தீயணைப்பு படை வீரர்கள் காரில் தீப்பற்றி ஏற்றி கொண்ட தீயை தண்ணீரை பீச்சி அடித்து அணைத்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்த காரானது முற்றிலும் தீயிலே எரிந்து சேதமாகி இருக்கிறது. இருப்பினும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆள் நடமாட்டம், அதாவது போக்குவரத்து மிகுந்த சாலையிலே திடீரென காரானது தீப்பிடித்து எரிந்த சம்பவமானது இந்த பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன்.